إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமுடைய மூன்றாவது மிக முக்கிய கடமையாக ஜகாத் எனும் கடமையை நம் மீது விதித்திருக்கிறான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் ஐந்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முதலாவது கடமை வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவது இகாமிஸ் ஸலாத், தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுவது. வஈதாஇஸ் ஸகாத், மூன்றாவது ஜகாத்தை கொடுத்து வருவது. நான்காவது வஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது. ஐந்தாவது ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய வீடான காபாவை ஹஜ் செய்வது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது, ஒரு முஸ்லீம் அவர் முஸ்லீம் என்பதற்கு அவருடைய கட்டாய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமைகளில் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகி விட்டிருந்தால் நிச்சயமாக அவர் அந்த ஜக்காத்தை ஏழைகளுக்கு யார் யாருக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 82 இடங்களில் ஜக்காத்தையும் தொழுகையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். ஆக தொழுகை எப்படி அதற்கு உரிய நேரம் வந்தவுடனேயே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகி விடுகிறதோ, அது போலத்தான் ஒருவருக்கு ஜக்காத் தர வேண்டிய அளவிற்கான செல்வம் கைவசம் இருக்கும்போது கட்டாயம் அந்த வக்து, அந்த நேரம் வந்தவுடனேயே அவர் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். ஜக்காத் என்று சொன்னால் அரபு மொழியிலே தூய்மை அல்லது வளர்ச்சி என்று அர்த்தம். யார் ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கிறாரோ அவர் தன்னையும் தன்னுடைய செல்வத்தையும் தூய்மைப்படுத்துகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய செல்வத்தில் வளர்ச்சியை, பெருக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தௌபா 9வது சூராவுடைய 103வது ஆயத்திலே சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லுகிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே அவர்களுடைய செல்வங்களிலிருந்து நீர் தர்மத்தை எடுங்கள். அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கிறான். அதன் மூலம் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக யார் ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கிறாரோ அது முழுக்க முழுக்க அவருக்கு நன்மை, அவருடைய செல்வத்திற்கு நன்மை. ஏனென்றால் எந்த செல்வத்தில் அசுத்தம் இருக்கிறதோ அந்த அசுத்தம் அவருடைய செல்வத்தில் இருக்கிற பரக்கத்தை நீக்கிவிடும். எவர் ஒருவர் ஜக்காத் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ
அவருடைய உள்ளம் அசுத்தத்தால், கஞ்சத்தனத்தால், பேராசையால், பொறாமையால் அவர் முழுக்க அதில் ஆட்பட்டிருப்பார். ஆகவே ஜக்காத் கொடுக்கக்கூடியவருக்கு முழுக்க அல்லாஹ் இதை நன்மையாக ஆக்கியிருக்கிறான். ஆகவே எப்போதுமே நமக்கு அல்லாஹ் ஒரு கடமையை நிர்ணயித்திருக்கிறான், அந்த கடமை நிறைவேற்றும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களை தெரிந்து கொள்ளுங்கள், அது முழுக்க நம்முடைய நன்மைக்காக. ஆகவே நம்முடைய செல்வத்தில் ஜக்காத் கடமையாகி விட்டதா என்கிற அறிவு நமக்கு முக்கியம். பிறகு எப்படி தர வேண்டும், யாருக்கு தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும் என்கிற அறிவு நமக்கு முக்கியம். எப்போது இந்த அறிவில்லாமல் நாம் இருக்கிறோமோ அது முழுக்க நமக்கு நஷ்டம், இழப்பு, கேடு, நாசம், அழிவு. தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆகவே ஒருவருடைய ஜக்காத் எப்போது கடமையாகும், அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிற அளவுப்படி ஒருவரிடம் ஒரு குறிப்பிட்ட செல்வம் இருந்து அதில் நிபந்தனைகள் பூர்த்தியாகி அந்தந்த செல்வத்தில் இவ்வளவு இருந்தால் கடமையாகும் என்கிற நிபந்தனைகள் பூர்த்தியாகிவிட்டால் அல்லாஹ் நிர்ணயித்த அளவுக்கு அந்த ஜக்காத்தை யார் யாருக்கு தகுதி உள்ளவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜக்காத் எந்தெந்த பொருளுக்கு கடமை ஆகும். முதலாவது தங்கம். அதாவது அந்த தங்கம் கட்டியாக ஒரு பிஸ்கெட் போல இருந்தாலும் சரி, அல்லது நகையாக இருந்தாலும் சரி, அல்லது அது பயன்படுத்தப்படுகிற நகையாக அணிந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி, அணியப்படாமல் சேமிப்பாக கைவசம் வைத்திருப்பதாக இருந்தாலும் சரி, அத்தனை விதமான தங்கத்திற்கும் ஜக்காத் கடமையாகிவிடும். இரண்டாவது பொருள் வெள்ளி. அந்த வெள்ளி அது பாத்திரமாக இருந்தாலும் சரி, கட்டியாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அதற்கும் கடமையாகும். மூன்றாவது வகையான பொருள் வியாபார பொருட்கள். வியாபாரத்திற்காக நாம் முதலீடு செய்து அது நமக்கு சொந்தமான பொருளாக இருக்கும் பட்சத்தில், அதாவது கடனில் வாங்கப்படாமல் சொந்தமாக நம்முடைய உரிமை பொருளாக நம்முடைய முதலீட்டில் வாங்கி வைத்திருந்தால் அந்த வியாபார பொருள் தங்கத்தின் மதிப்பிற்கு இன்று சந்தையில் ஜக்காத் கடமையாகக்கூடிய 11 பவுன் அல்லது 85 சவரனுடைய மதிப்புப்படி அந்த வியாபார சரக்கு தொட்டுவிட்டால் அப்பொழுது அந்த வியாபார பொருளுக்கு வருடம்தோறும் கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும். நான் சில விவரங்களை அடுத்தடுத்து விளக்கமாக சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ். நான்காவது கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகங்கள், இந்த மூன்றுக்கு மட்டும் கடமையாகும். ஐந்தாவது பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய விளைச்சல் பொருள்கள். அது விளைச்சலாக இருக்கக்கூடிய அல்லது கனிம வளமாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதற்கு ஜக்காத் கடமையாகிவிடும். ஆக இந்த 5 வகையான பொருட்களில் முதலாவது தங்கம் என்பது அந்த தங்கத்திற்கு கடமையாகும். அல்லது தங்கத்திற்கு நிகரான ரொக்க பணம் ஒருவரிடம் கைவசம் இருந்தால் அவருடைய அவசிய தேவைகள் போக, அவருடைய செலவினங்கள் போக, ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் போது ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகக்கூடிய தங்கத்தின் மதிப்புப்படி 11 பவுன் அல்லது 85 கிராம் தங்கத்தின் அளவு, அது நகையாகவோ அல்லது கட்டியாகவோ எப்படி இருந்தாலும் சரி, அந்த மதிப்புப்படி ஒருவரிடம் ரொக்க பணம் இருந்தாலும் அப்போது ஜக்காத் கடமையாகிவிடும். ஆக முதலாவது வகையான தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிசாப் என்று சொன்னால் குறைந்தபட்ச அளவு. ஒருவரிடம் இவ்வளவு தங்கம் இருந்தால் கடமையாகும் என்று எப்போது அந்த குறைந்தபட்ச அளவை நாம் சொல்லுவோமோ அதைத்தான் அரபியில நிசாப் என்று சொல்வார்கள். இந்த நிசாப் என்பது தங்கத்திற்கு 85 கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான சமமான பணம் ஒருவரிடம் இருப்பது. ஆக இது இன்றைய மதிப்புப்படி நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். இதுவும் ஒருவரிடம் பூர்த்தியான நிலையை ஒருவர் அடைந்து விட்டால், உதாரணத்திற்கு இன்று ஒருவருடைய கையில் 15 பவுன் வந்தது, ஆனால் இதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு ஜக்காத் கடமையாக இருக்கவில்லை, ஆனால் இன்றுதான் அவருக்கு 15 பவுன் வந்தது. இன்றே அந்த 15 பவுனுக்கு அவர் தர வேண்டுமா? அல்ல. இவர் எப்போது தர வேண்டும்? இன்றைய தேதி, இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை என்றால் அடுத்த வருடத்தின் இன்றைய தேதி, அது வெள்ளிக்கிழமையோ எந்த நாளோ இருக்கலாம், சரியாக ஒரு வருடம் ஹிஜ்ரி கணக்குப்படி ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அது 15 பவுனா இன்று இருந்தது 11 பவுனாகவும் இருக்கலாம், அல்லது 30 பவுனாக இருக்கலாம், 100 பவுனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது 11 பவுனை தாண்டிய நிலையில் தான் இருக்கிறது. தொட்டு விட்டதென்றால் அடுத்த வருடம் இன்றைய நாளில் அவர் அதற்குரிய ஜக்காத்தை எடுத்து விட வேண்டும், 2.5%.
இதே அவருக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடனை இரண்டு விதத்தில் பார்க்க வேண்டும். முதலாவது, உடனடியாக இப்போது அல்லது நாளை இப்படி தர வேண்டிய கடனாக இருப்பது. இப்படிப்பட்ட கடன் இருந்தால் அந்த கடனை முதலில் அடைக்க வேண்டும். மீதி உள்ளது நிசாப் என்கிற குறைந்தபட்ச அளவை எட்டுகிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை, அவர் கடன் அடைத்தார், 15 பவுன் இருந்தது, ஆனால் கடனை அடைத்த உடனே இன்று அவர் அடைத்த உடனே 10 பவுனுக்கு ஆகிவிட்டது என்றால் அவருக்கு கடமை இல்லை. ஆனால் இரண்டாவது வகை கடன் உண்டு. பொதுவாக வியாபார கொடுக்கல் வாங்கல் அல்லது மெதுவாக தரப்பட வேண்டிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாதந்தோறும் அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்க இப்படி தரப்பட வேண்டிய கடனாக இருக்கும். அந்த கடன் என்றால் அது இந்த ஜக்காத் கொடுக்க வேண்டிய கணக்கில் கொண்டு வரப்படக்கூடாது, அதில் கழிக்க கூடாது. ஏனென்றால் அந்த கடனை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய வருமானத்திலிருந்து கொடுத்து கொண்டிருப்பார். அதில் அவருக்கு நிர்பந்தம் இல்லை எனும் போது அப்போது அந்த கடன் என்பது ஜக்காத் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது என்கிற சந்தேகம் அவருக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் கைவசம் இருப்பதற்கு யார் கொடுப்பது? இதுதான் அங்கே கேள்வி வரும். கைவசம் அல்லாஹ் அவருக்கு மால் செல்வத்தை கொடுத்திருந்து, அந்த தங்கம் 11 பவுனை தொட்டு இருந்து 85 கிராமை தொட்டு இருந்து அவர் கொடுக்க வேண்டிய கடன் மெதுவாக தரப்பட வேண்டிய சின்ன சின்ன கடனாக தரப்பட வேண்டியதாக இருந்தால் அப்பொழுது அவர் கைவசம் இருப்பது கடமையான நேரத்தில் எடுத்து கொடுத்து விட வேண்டும். இது அடிப்படையான சட்டம். அளவு என்பது 2.5%, அதாவது 40இல் 1 பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போது இவருடைய இன்றைய நாளில் இவரிடம் கையில் இருக்கக்கூடிய 15 பவுனுக்கு இன்றைய தேதிப்படி சந்தையில் இந்த 15 பவுனுக்குடைய விலை எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். அந்த விலையை கணக்கிட்டு அதிலிருந்து 2.5% தர வேண்டும். இவர் வைத்திருப்பது சுத்தமான தங்கமாக இருந்து அது ஒரு கட்டி தங்கமாக இருந்தால் அப்படியே அதற்குரிய ஜக்காத்தை கணக்கிட வேண்டும். அல்லது அதிலே அதனுடைய உலோகங்கள் சேர்ந்து ஒரு நகையாக இருக்கும்போது நகையிலே கலந்திருக்கிற உலோகங்களை கழிக்க வேண்டும். ஏனென்றால் கொடுக்கப்பட வேண்டிய கடமை தங்கத்திற்கு மட்டும்தானே தவிர தங்கம் அது நகையாக ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய கற்கள், அதிலே அழகுக்காக அல்லது அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த 24 கேரட்டு குறைவாக இருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்கள் சேரும்போது அது எல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாது. இது அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது, இதே கணக்குப்படிதான் ஒருவர் வெள்ளிக்கும் அவர் கணக்கிட்டு தர வேண்டும். வெள்ளி அவர் கைவசத்தில் இருக்கக்கூடிய அளவு பார்த்து அதற்கேற்றவாறு தர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து வியாபார பொருளை பொறுத்த வரைக்கும் தங்கத்துடைய மதிப்பு படி எப்படி ரொக்க பணத்திற்கு கணக்கிடுகிறோமோ அது போலத்தான் ஒருவருடைய வியாபார சரக்கு அவருடைய சொந்த சரக்காக இருக்கும்போது அதற்கு கணக்கிட வேண்டும். ஆக அவர் கைவசம் இருக்கக்கூடிய வியாபார பொருளை அவர் விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடியது என்றால் நிச்சயமாக அது கணக்கிடப்பட வேண்டும். அப்போது அதனுடைய மதிப்பு கணக்கிட்டு பார்க்கும்போது தங்கம் 11 பவுனை இப்பொழுது ஒருவர் வாங்கினால் அதனுடைய மதிப்பு எவ்வளவோ அந்த தொகையை இவருடைய வியாபார பொருள் எட்டி விடுகிறது, இவர் வைத்திருக்கக்கூடிய சரக்கின் மதிப்பு எட்டி விடுகிறது என்றால் அப்போது நிச்சயமாக அதற்கு கடமையாகும். இல்லை, அந்த 11 பவுனுக்கு சமமான அந்த மதிப்பை இவருடைய வியாபார சரக்கு எட்டவில்லை என்றால் அப்போது அந்த சரக்கிற்கு கடமையாகாது. ஆகவேதான் வியாபார பொருளிலே இதிலே ஒருவரிடம் இருக்கக்கூடிய வியாபார பொருள் அதிலே கடனாக வாங்கப்பட்டதாக இருந்து, அதாவது அவருக்கு சப்ளையர்கள் இருப்பார்கள், சப்ளையர்களிடம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருப்பார். அது ஒரு வசூல் முறையில் இருக்கும். இவர் மாதம் அல்லது வாரத்திற்கு ஒரு தடவை அவர் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் பொருள் என்னவோ இவரிடம் இருக்கும். இவர் பெரிய கடை வைத்திருப்பார், ஆனால் எல்லாம் கடனிலே இருக்கும். அந்த கடனாக இருக்கக்கூடியது கொடுத்த அந்த நிறுவனத்தார் அவர்கள் இது விற்பனையாக அவர்களுக்குரிய அந்த லாபத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டே வருவார்கள். இவர் தனக்குரிய லாபத்தை எடுத்துக்கொள்வார். இப்படிப்பட்ட நேரத்தில் சொந்தம் யாருக்கு என்பது பார்க்கப்படும். அந்த பொருள் உரிமை யாருக்கு என்று பார்க்கப்படும். இவருக்கு முழு உரிமை ஆகியிருந்தால் அப்போது இவருக்கு அது கடமையாகும். இவர் கணக்கிடும் போது அந்த பொருளையும் இவர் மொத்தமாக கணக்கிட வேண்டும். இல்லை, இது என்னுடையது அல்ல, கொடுக்கப்பட்டதை கடன்தான் என்றால் மொத்தமாக இவருடைய சரக்குகளை கணக்கிடும் பொழுது இந்த கடனாக இருக்கக்கூடிய அந்த சரக்குடைய அந்த மதிப்பை இந்த மொத்த கணக்கில் இவர் கழிக்க வேண்டும். கழித்த பிறகு மீத தொகை, மீத மதிப்பு இவருடையது, இவருக்கு சொந்தமானது என்பது இருக்குமே, அது
11 பவுனுடைய மதிப்பை தொட்டிருந்தால், அதனுடைய விலையை தொட்டிருந்தால் அப்போது அதற்கு கணக்கிடப்படும். அதற்கு உரிய 2.5% ஜக்காத்தை அவர் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து வியாபார விளைச்சல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முதலாவது சட்டம் 5 வஸ்கு. 5 வஸ்கு என்பது கிலோ கணக்குப்படி 612 கிலோக்கள். ஒருவருடைய விளைச்சல் எடை போட்டு பார்க்கும்போது அது அரிசியாக, கோதுமையாக அல்லது பூமியில விளையக்கூடிய காய்கறிகளாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விளைச்சல் பொருட்களில் 612 கிலோ உடைய வெயிட்டை அது அடையும் என்றால் அப்போது அதற்கு உடனடியாக தர வேண்டும். எப்படி என்றால் இதற்கு வருட கணக்கு இல்லை. ஒருவருக்கு அவருடைய விவசாயம் 3 மாதத்திற்கு ஒருக்க அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்க அல்லது வாரத்திற்கு ஒருக்க என்றால் அவருடைய அந்த விளைச்சல் பொருளை எடை போட்டு பார்க்கும்போது 612 கிலோவை தொட்டுவிட்டால் அதற்கு அவர் கொடுக்க வேண்டும். இதனுடைய அளவு என்பது 3 விதத்தில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அடியார்களே. முதலாவது, அந்த விளைச்சல் பொருள் வானம் பார்த்த பூமியாக இருந்து மழை நீரை கொண்டு அல்லது ஊற்று நீர் தொடர்ந்து அல்லது ஆற்று நீர் ஓடிக்கொண்டே இருந்து அதன் காரணமாக எந்த பெரிய உழைப்பும் இல்லாமல் அந்த விளைச்சல் இவருக்கு கிடைக்கிறது என்றால் அப்போது வந்திருக்கிற 612 கிலோ அல்லது 700 கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள், 1000 கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1000 கிலோவுக்கு இவருடைய உழைப்பு இல்லாமல் மழையினாலும் அல்லது ஆற்று நீரினாலும் இவர் உற்பத்தி செய்திருந்தால் 10%, அதாவது 10ல் 1 பங்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும். அதை அப்படியே ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அவர் அதை விற்பனை செய்கிறார் என்றால் விற்பனையிலிருந்து அந்த 10% அந்த மதிப்பு பணத்தை அவர் அப்படியே ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். இல்லை, அவருக்கு அப்படி விளையவில்லை என்றால் இரண்டாவது நிலை அவர் அதற்காக உழுகிறார், அதற்காக நீர் பாய்ச்சுகிறார், அதற்காக மோட்டர் போட்டிருக்கிறார், அதற்கு பல செலவுகள் இருக்கிறது, ஆள் வைத்து பல விதமான இந்த மாதிரியான அவருடைய உழைப்பை கொண்டு உழுது களை பிடுங்கி இப்படிப்பட்ட வேலைகள் மூலமாக அது விளைந்தால் அப்போது அந்த விளைச்சலுக்கு அதிலே 612 கிலோவை அவருடைய விளைச்சல் தொட்டிருந்து உற்பத்தி ஆகியிருந்தால் அதில் 5% அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இல்லை, மூன்றாவது நிலை இருக்கிறது. ஒருவருடைய விளைச்சலிலே அது ஒரு பக்கம் மழை நீர், ஆற்று நீர் இப்படிப்பட்ட இயற்கையா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வளங்கள் மூலமாகவும் அவருக்கு கிடைத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அவருடைய உழைப்பும் சில கூடுதலாக இருக்கிறது. ஆகவே அவரும் அதற்காக சில செலவுகள் செய்கிறார். இப்படிப்பட்ட உதாரணத்துக்கு அதற்காக விதை வாங்குவது அல்லது அதற்காக ஆள்களை வைத்து வேலை வாங்குவது, அதற்கு கூலி கொடுப்பது, இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் கலந்திருக்கிறது. ஆக ஒரு பகுதி இயற்கையாக மழையினாலும் இவருக்கு விளைச்சல் இருக்கு, இன்னொரு பக்கம் இப்படியும் இருக்கிறது என்றால் 7.5% 7.5% அவர் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். ஆகவே இது தாமதிக்காமல் அந்த விளைச்சல் கிடைத்தவுடனேயே கணக்கிட்டு அல்லது அவர் அதை வியாபாரம் செய்கிறார் என்றால் அதனுடைய லாபம் அவருக்கு கைக்கு வந்தவுடனேயே கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது மிக முக்கியமான சில அடிப்படைகள். இப்போது சில சந்தேகங்களுக்கு நான் சுருக்கமாக அதனுடைய பதில்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். முதலாவது, பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் உண்டா? உண்டு. ஏனென்றால் முதலாவது அதுவும் ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மால், அதாவது செல்வம். ஆகவே செல்வம், அந்த தங்க நகைகள் அணியப்பட்டிருந்தாலும் சரி அணியப்படாமல் பத்திரமாக வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு தாய் என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக தான் இதை வைத்திருக்கிறேன், ஆகவே இது நான் அணிவதே இல்லை என்று சொன்னாலும் சரி, அல்லது அந்த நகைகளை இரவலாக தன்னுடைய சொந்தத்திற்கோ நண்பர்கள் தோழிகளுக்கோ ஒருவர் கொடுத்திருந்து அவர்களிடம் கைவசம் தான் அது இருக்கிறது என்றாலும் சரி, அந்த நகைகளுக்கு, தங்கத்திற்கு அல்லது வெள்ளிக்கு ஜக்காத் கடமையாகும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இது முதலில் அவருடைய சொந்த பொருள், சொந்தமான ஒரு பொருளாக இருந்தால் அது தன் அதிகாரத்தில் உள்ளது என்றால் அதற்கு கடமையாகும். இப்போது இன்னொரு கேள்வி இதில் எழும். ஒரு பெண்ணிடம் செல்வம் இல்லை, அதாவது நகைகள் இருக்கிறது, அதற்குரிய ஜக்காத்தை கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு வருமானம் இல்லை. இப்போது என்ன சட்டம்? அந்த நகையிலிருந்து விற்பனை செய்து கொடுக்க வேண்டும், அல்லது அந்த 2.5% அளவுக்கு அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய நகையில் ஒரு மோதிரம் இருக்கலாம், ஒரு செயின் இருக்கலாம், அந்த செயினையும் மோதிரத்தையும் அப்படியே ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். இப்போது மூன்றாவது ஒரு நிலை, ஒரு பெண்ணுக்கு அவர் கடமைதான் என்ற அந்த செல்வம், அந்த நகைகள் அவருக்குரியது தான்,
ஆனால் பணம் இல்லை எனும்போது கணவர் உதவ முன் வருகிறார். கணவர் சொல்லுகிறார், உன்னிடம் பணம் இல்லை, என்னிடம் பணம் இருக்கிறது, இதற்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதுவும் சிறந்தது. அப்படி கொடுத்தால் அந்த கணவருக்கு அந்த பெண் மிகப்பெரிய நன்றி செலுத்த வேண்டும். அப்படி அவருடைய அந்த பணத்தை அவர் அந்த பெண்ணுடைய தங்கத்திற்காக, நகைக்காக அவர் ஜக்காத்தை தன்னுடைய செல்வத்திலிருந்து கொடுக்கிறார். இன்னொன்று, நான்காவது விஷயம், இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணிடம் கணவர், நான் இப்பொழுது உன்னிடம் இருக்கக்கூடிய ஜக்காத், உன்னுடைய பொருளுக்கு, உன்னுடைய தங்கத்திற்கு அல்லது வெள்ளிக்கு, நகைக்கு நான் ஜக்காத் கொடுக்கிறேன், ஆனால் இது என் புறத்திலிருந்து உனக்கு தருகிற கடன் தான் என்று சொன்னால் அந்த கடனை அந்த பெண் நிறைவேற்றுவது பிறகு கடமையாக ஆகிவிடும். ஆக அந்த நேரத்தில் ஒரு கணவர் அப்படி தன்னுடைய செல்வத்திலிருந்து கொடுக்கும்போது தன் மனைவியிடம் கடனாகவும் அந்த செல்வத்தை, அதற்குரிய ஜக்காத்தை கடனாகவும் கொடுக்கலாம். அப்போது மனைவி கடன்பட்ட நிலையில் ஒரு கடனாளியாக இருப்பாள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது, பொதுவாக வரக்கூடிய சந்தேகங்களில் வேறு சில என்று பார்த்தால், பொதுவாக ஒருவரிடம் பணம் இருக்கிறது, அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் கொடுக்க வேண்டிய அந்த பணம் அவருடைய கைவசம் அதிகாரத்தில் இல்லை. இது எப்படி? உதாரணத்திற்கு அவருடைய சொந்த பணம் தான் 10 லட்சம் ரூபாய். ஆனால் அவர் கொடுத்திருப்பது அதை ஒருவரிடம் தன்னுடைய இடத்திற்காக அல்லது வாடகை வீட்டிற்காக அல்லது அவர் பிடித்திருக்கிற கடைக்காக ஒரு முன்பணமாக, அட்வான்ஸாக ஒரு முதலாளியிடம், அந்த உரிமையாளர், அந்த கட்டடத்தின் உரிமையாளரிடம் அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார். இந்த 10 லட்சம் ரூபாய் அல்லது 5 லட்சம் ரூபாய் இவருடைய மொத்த தொகை கணக்குப்படி கணக்கிடும் பொழுது அது நிச்சயமாக அவருக்கு ஜக்காத்தை கடமையாக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவருடைய கைவசம் அந்த பணம் இல்லை. இவரிடம் ஏற்கனவே ஒரு 10 லட்சம் இருக்கும், அங்கு அந்த முன்பணம் கொடுத்து ஒரு 10 லட்சம் இருக்கும். அப்போ 20 லட்சம் ரூபாய் எனும்போது நிச்சயமாக அது ஜக்காத் கடமையாகக்கூடிய 11 பவுனுடைய அந்த மதிப்பை எட்டக்கூடிய அளவாக இருந்தால் அப்போது என்ன சட்டம் என்கிற கேள்வி. இப்பொழுது இவர் இப்போது தர வேண்டியது இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு தான். ஆனால் இவரிடமிருந்து வாங்கி அந்த 10 லட்சம் ரூபாயை கைவசம் வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த உரிமையாளர் அவர் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய செல்வத்தில் உள்ளதாக அது ஆகிவிட்டது. இவருடைய உரிமை இருந்தாலும் இவர் கைவசம் இப்போது அதற்கு கொடுக்கின்ற நிலை இல்லாமல் இருக்கு. ஆனால் இவர் எப்போது அந்த பணம் இவருடைய கைவசம் திரும்ப கைக்கு வருகிறதோ அதே போல இவர் திரும்பவும் அந்த பணத்திற்கும் சேர்த்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இது அப்போதுள்ள சட்டம். இதே சட்டம் தான் ஒருவருக்கு கடனை இவர் கொடுத்தார், அந்த கடன் 10 லட்சம் ரூபாய் இன்னொருடம் இருக்கிறது. இப்போது இவருடைய சட்டம் என்ன? இப்போது இவருக்கு 2 சட்டம் இருக்கிறது. அந்த கடன் திரும்ப சில நாள்களில், சில மாதத்தில் வரக்கூடிய கடனாக இருந்தால் அப்போது இவர் கணக்கிடும் போது அந்த 10 லட்சம் ரூபாய்க்கும் சேர்த்து இவர் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். இல்லை, அதனுடைய கால அளவு நீண்ட காலமாக இருக்கிறது, இவர் கைவசம் அந்த கடனுடைய தொகை வருவதற்கு மிக தாமதமாக ஆகும் என்ற நிலை இருந்தால் அப்பொழுது இவர் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அப்போது ஜக்காத் தர தேவையில்லை. ஆனால் அந்த கடனுடைய தொகை இவர் கைக்கு திரும்ப அதிகாரத்திற்கு வந்தவுடனே அவர் திரும்ப செலுத்த வேண்டும். இது கடமையாகும். இது இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பணத்தை கடன் வாங்கியவர் தன் கைவசத்தில் வைத்திருந்தால் அப்பொழுது அவருக்கு அது கடமையாகும். இல்லை, அவர் ஏதோ வியாபாரத்தில் முதலீடு செய்தார் அல்லது ஏதோ ஒரு சொத்தை வாங்கிவிட்டார், ஆகவே அந்த பணம் கரைந்து விட்டது என்றால், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவரிடம் கடனை அடைக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார் என்றால் அப்பொழுது அவருக்கும் அந்த பொருளுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய செல்வத்தோடு சேர்த்து கடமையாகாது. அதற்கடுத்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் அவருடைய ஜக்காத் கொடுப்பது எப்படி? அவருடைய விஷயம் என்பது அவர் வருடத்தில் ஒரு நாளை நிர்ணயம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு அவர் ரமதானில் முதல் ரமதான் 1ஆம் தேதி அல்லது ரமதானில் 20வது ரமதான் நாள் என்று ஏதாவது ஒரு நாளை வருடத்தில் அவர் நிர்ணயம் செய்ய வேண்டும். இதை வைத்து அவருடைய சம்பள கணக்கில் எல்லாவற்றையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கிட்டு தன்னுடைய செலவுகள் போக, அது மற்ற எல்லா தேவைகள்லாம் போக, அவரிடம் மீதம் இருக்கின்ற கைவசம் இருக்கிற ரொக்கப்பணம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த தொகை இவருடைய சேமிப்பாக கைவசம் இருந்து அது 11 பவுனுடைய மதிப்பை எட்டி இருந்தால் அப்பொழுது அந்த ரொக்க பணத்திற்கு அவர் கொடுக்க வேண்டும். இதே சட்டம்தான் ஒருவருக்கு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்திற்கு வாடகை வருகிறது.
அந்த வாடகை பணம் இவருடைய செல்வத்தில், இவருடைய வருமானத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இவருக்கு வேறு தொழில்களும் இருக்கும், அதிலே அவருக்கு சம்பாத்தியம் இருக்கும். ஆனால் நிலத்திலிருந்து வரக்கூடிய வாடகை வருகிறது, அல்லது அந்த நிலத்தில் ஒரு கட்டடம் இவர் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார், அந்த வாடகையும் வருகிறது. இப்படி அந்த வாடகை எல்லாம் வந்து அவருடைய செலவுகள் போக, அவருடைய சேதாரங்கள் போக, கைவசம் இருக்கிற அந்த பணம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் போது, இந்த ஒரு வருடம் பூர்த்தி ஆகுதல் என்பது, அல்லாஹ்வுடைய அடியார்களை புரிந்து கொள்ளுங்கள், ஜக்காத் கடமையாகி இருக்கக்கூடிய நிலையில். ஆக ஜக்காத் ஏற்கனவே வேறு காரணங்களால் ஒரு கடமையாயிருக்கும். அப்பொழுது அவருடைய வாடகை போன்ற வழிகளில் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் கைவசம் அவர் எப்போதும் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த நாள் அது வந்த உடனேயே அது அவருடைய செல்வத்தில் ஒரு பகுதியாக கலந்திருக்கும். அப்பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பணம், ரொக்க பணம், அது 11 பவுனுடைய தங்கத்தின் மதிப்பை தொட்டிருந்தால் அப்பொழுது அந்த பணத்திற்கு கடமையாகும். இல்லை அதற்கு கீழே தான் இருக்கிறது என்றால் அப்போது அவர் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. பொதுவாக வெறும் நிலத்திற்கு கடமை அல்ல, வெறும் நிலம். அதே போல ஒருவருக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய கட்டடம், அதாவது தேவைக்காக வைத்திருப்பது. ஏன்னா சொந்தமாக ஒன்று இருக்கும், ஆனால் வாடகை வரலாம். அந்த வாடகை அது வீட்டு வாடகையாகவும் இருக்கலாம், அல்லது அவர் ஒரு லாட்ஜ் கட்டி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் அதன் மூலமாக ஒரு சம்பாத்தியம், வருமானம் இருக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. அப்பொழுது ஒரு கட்டடம் இருக்கிறது, உதாரணத்துக்கு அவருடைய கட்டடம், ஆனால் அதில் எந்த வாடகை வரவில்லை, அது வெறும் கட்டடமாக இருக்கிறது, கடமை அல்ல. ஆனால் வாடகை வருகிறது, அந்த வாடகை எல்லாம் அவருடைய செலவுகள்லாம் போய் பார்க்கும் பொழுது அவர் நிறைய மராமத்து செலவு, சில நேரத்தில் வருடத்துக்கு ஒரு தடவை அவர் கட்டடத்தை சீர்படுத்த அது இதுன்னு செய்யக்கூடிய செலவுகள், அல்லது ஒரு லாட்ஜ் வைத்திருக்க அதற்கு வேறு சில வரக்கூடிய செலவுகள், இப்படியெல்லாம் செலவுகள் ஆகி அது கரைந்து விட்டால் அவர் கைவசம் பணமாக அந்த 11 பவுனுடைய மதிப்பை எட்டக்கூடிய பணம், செல்வம் இல்லை என்றால் அப்போது அவர் மீது கடமையாகாது. அதுபோலத்தான் ஒருத்தருடைய நிலமும் சரி, அந்த நிலம் அவரிடம் 1000 ஏக்கர் இருந்தாலும் சரி, அதிலிருந்து விவசாய விளைச்சல் மூலமாக அவருக்கு வருமானம் இல்லை என்றால் அந்த 1000 ஏக்கருக்கு அவர் மீது கடமையாகாது. ஆனால் இப்படி புரிந்து கொள்ளுங்கள், அதே அவர் 1000 ஏக்கரை அவர் 1000 ஏக்கரை விற்பனைக்கு வைத்திருக்கிறார், வெளியே அறிவிப்பும் செய்கிறார். அதாவது இந்த பொருள், இந்த என்னிடம் இருக்கிற 1000 ஏக்கரை நான் விற்பனைக்கு வைத்திருக்கிறேன் என்று அறிவிப்பும் செய்கிறார் என்றால் அப்பொழுது அதனுடைய சட்டம் வியாபார பொருளின் சட்டம். அப்பொழுது அந்த வியாபார பொருளாக இருக்கக்கூடிய அந்த 1000 ஏக்கருக்கும் அவர் வருடத்திற்கு ஒரு தடவை கணக்கிட்டு அதனுடைய மதிப்பை அவர் என்ன விலையை இப்பொழுது அறிவிப்பு செய்து விற்பனை செய்கிறாரோ அதன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள், அதன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும். அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கிறது என்று கணக்கிட வேண்டும். ஏனென்றால் அவர் விற்பனை செய்வது என்பது அதுதான் அப்பொழுது அவர் நிர்ணயிக்கிற அந்த மதிப்பின் அளவு. ஆகவே அந்த அடிப்படையில் அதை விற்பனை செய்ய வேண்டும், அதனுடைய கணக்கிட வேண்டும். அதே 1000 ஏக்கர் இவர் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 20 வருடங்களுக்கு வாங்கும் போது இப்போது உள்ள விலையிலிருந்து 100ல் 1 பங்காக இருந்திருக்கும். அந்த 100ல் 1 பங்கா இருக்கக்கூடிய அந்த விலையை இவர் முதலில் 20 வருடத்துக்கு வாங்கிய விலை இல்லை, இவருடைய தாத்தா பாட்டம் பூட்டன் வாங்கி வைத்திருந்த அந்த 1000 ஏக்கருக்கு அப்போது அவர் வாங்கி இருக்கிற விலை 1000ல் 1 பங்கா கூட இருக்கும். அந்த கணக்கிட்டு இவர் கணக்கிடக்கூடாது. இப்பொழுது என்ன விலையை அவர் நிர்ணயம் செய்து வியாபாரத்திற்கு அறிவிப்பு செய்கிறாரோ அப்போது கடமையாகும். இப்போது இன்னொரு கேள்வி சிலருக்கு வரும். உதாரணத்திற்கு, நான் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன், இதனுடைய நோக்கம் நான் எதிர்காலத்தில் என்னுடைய மகள் திருமணத்தின் போது இது விற்பனை செய்ய விரும்புகிறேன். இதுதான் இப்போது கேள்வி. அப்படி என்றால் நான் என் மகளுடைய திருமணம் இன்னும் 5 வருடங்கள் இருக்கிறது அல்லது 10 வருடங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் நான் இப்போது இனி இந்த திருமணம் நடக்கிற வரைக்கும் இது ஒரு வியாபாரத்திற்காக நான் விற்பனை செய்ய என்கிற எண்ணத்தோடு தான் நான் வாங்கியிருக்கிறேன், இதற்கு எனக்கு கடமையா என்றால் இதற்கு கடமை அல்ல. ஏனென்றால் இதற்கு முதல் சட்டம் அவர் இன்னும் விற்பனையை தொடங்கவில்லை, இதுதான் அதற்கான சட்டம். எப்பொழுது இவர் அறிவிப்பு செய்கிறாரோ, என்னிடம் இந்த பொருள் இந்த நிலம் விற்பனைக்கு நான் வைத்திருக்கின்ற அறிவிப்பு செய்கிறாரோ அந்த அறிவிப்பு செய்ததிலிருந்து கணக்கிடப்படும். அப்பொழுது அவர் அந்த அறிவிப்பு செய்த நேரத்தில் அவருக்கு ஏற்கனவே ரொக்க பணம் அல்லது கையில் வைத்திருக்கிற தங்கம் இதன் காரணமாக ஜகாத் கடமையானவராக இருந்தால்
அந்த கடமையான நாளில் அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துடைய நாளில் அவர் கணக்கிடும் பொழுது இவர் இப்பொழுது தன்னுடைய மகளுக்காக போட்டு வைத்திருக்கிற இந்த விற்பனைக்கான நிலத்துடைய மதிப்பை இவர் மொத்த ஜக்காத் தர வேண்டிய அந்த கணக்கோடு சேர்த்து கணக்கிட்டு அதற்கு உரிய 2.5% அதனுடைய அப்போதைய மதிப்பின்படி அவர் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இல்லை, நான் இப்போது நியத் என்னவோ, நான் இப்போது வாங்கியிருக்கிற இந்த நிலம் நான் இப்போது விற்பனை செய்ய அல்ல, நான் விற்பனை செய்வது எப்போது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை, ஆனால் விற்பனை செய்வேன் தான் என்றால் இப்போதும் சரி, அவர் இன்னும் விற்பனை ஆரம்பிக்காத அது வரைக்கும் சரி, அவருக்கு அந்த ஜக்காத் கடமை ஆகாது. அந்த நிலத்திற்குரிய ஜக்காத்தை அவர் தர தேவையில்லை. அதற்கு அடுத்து குழந்தைகளுடைய செல்வத்திற்கு ஜக்காத் கடமையாகுவதை செல்வம் சட்டம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதைகளுடைய செல்வத்தை பற்றி சொன்ன சட்டம் தான் இதற்கு. அனாதைகளுடைய செல்வம் அவருடைய பணமாக அல்லது தங்கமாக அல்லது வெள்ளியாக அல்லது அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இருந்து அது ஒரு கடையாக இருந்து அதிலே விற்பனை பொருளுக்காக வாங்கி வைக்கப்பட்ட சரக்குகள் இருந்து இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குழந்தை அது மிகச்சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பொறுப்புதாரி அதற்குரிய ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அதாவது அவருடைய செல்வத்திலிருந்து அவர் தரமாட்டார். அந்த குழந்தையுடைய அந்த குழந்தை தான் அந்த உரிமையாளராக இருப்பார். எப்படி? அது அனாதை பிள்ளையாக இருந்தாலும் அந்த அனாதை பிள்ளையின் மீது யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்புதாரிகள் அந்த குழந்தைக்குரிய தன்னுடைய வாரிசுதாரராக இருக்கக்கூடிய அவருடைய செல்வத்திற்கு ஜக்காத்தை கணக்கிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுபோலத்தான் குழந்தைகள் பெயரிலேயே நாம் சில சொத்துக்களை வாங்கி போட்டிருந்து அதிலே வருமானம் வந்திருந்து அல்லது அவர்களுக்காக வாங்கி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற தங்கமாக இருந்து வெள்ளியாக இருந்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது ஜக்காத்தை கடமையாக்கக்கூடிய நிசாப் என்கிற குறைந்தபட்ச அளவை எட்டிவிட்டால் அப்போது அதற்கு கடமையாகிவிடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆக இந்த அடிப்படைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல சட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய நேரம் சிறியது குறுகியது என்பதால் நான் இதோடு நிறைவு செய்கிறேன். ஆகவே ஜக்காத் என்பது ஒருவருடைய சொந்த வாகனம், சொந்த வீடு, அவர் வைத்திருக்கிற கார்கள் அல்லது 1க்கு 2 கார்கள் வைத்திருக்கலாம், 3 கார்கள் வைத்திருக்கலாம், அது விலை மதிப்பானதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சொந்த தேவைக்காக வைத்திருக்கக்கூடியதுக்கு கடமையாகாது. அதே போல ஒருவர் நிறுவனம் வைத்திருக்கிறார், அவருடைய நிறுவனத்திற்கு சொந்தமாக அவருடைய தேவை அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு வண்டி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது எல்லாமே அந்த நிறுவனத்தின் தேவைக்காக இருப்பதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருவர் பஸ் வைத்திருக்கலாம் அல்லது லாரி வைத்திருக்கலாம் அல்லது இப்படிப்பட்ட வகையிலே வரக்கூடியவை அல்லது மெஷினரிஸ், அதாவது அவர் வாங்கி வைத்திருக்க மெஷினரிஸ் விலை மதிப்புள்ளதாக இருக்கலாம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்கலாம். ஆனால் அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு அந்த மெஷினரிஸ் இல்லாமல் அவர்கள் நடத்த முடியாது இல்லையா? ஆகவே அது அவருடைய தேவைக்கான பொருளாக இருக்கும். அந்த தேவைக்கானதற்கு ஜக்காத் கடமையாகாது. அந்த நிறுவனத்தை இவர் வைத்திருக்கிற அந்த 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெஷினரியே இருந்தாலும் அதிலிருந்து அவர் வருமானத்தை ஈட்டும் பொழுது அந்த வருமானத்திற்கு கடமையாகும். அதே போல அந்த மெஷினரிஸ் மூலமாக அவர் சரக்குகளை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த சரக்குகளுடைய மதிப்பின் மீது அந்த ஜக்காத் கடமையாகும். ஏனென்றால் அந்த சரக்குடைய மதிப்புக்குள் இவர் வைத்திருக்கிற மெஷினரிஸுடைய மதிப்பு உள்ளே அடங்கும் என்றால் இதை கொண்டுதான் அவர் சம்பாதிக்கிறார். ஆகவே அடிப்படை தேவையாக ஒரு இயங்குதலுக்கு முக்கியமாக நமக்கு தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஜக்காத் கடமையாகாது என்கிற அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நாம் மார்க்க சட்டங்களை விளங்கி நன்கு அதிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி சரியாக கணக்கிட்டு மார்க்க கல்வி உள்ள உலமாக்களிடம் சட்டங்களை கேட்டு தெளிவு பெற்று அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உண்மையாக நடந்து ஈமானை உண்மைப்படுத்தக்கூடிய ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நல்லோர்களிலே அல்லாஹ் நம் அனைவரையும், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத் என்பது பரிசுத்தப்படுத்துவதற்காக, அல் ஃபித்ர் என்று சொல்வது நோன்பை நாம் முழுக்க துறந்து விடுவதற்காக. இது ஆகவேதான் பெருநாள் உடைய தொழுகைக்கு முன்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அப்படி என்றால்
முஸ்லீமாக இருக்கிறவர் பெரியவராக இருக்கட்டும் சிறியவராக இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருக்கட்டும் சுதந்திரமானவராக இருக்கட்டும், அனைவருக்கும் இதை கடமையாக்கினார்கள். ஆகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமதானுடைய மாதத்தில் நாம் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்த நோன்பை முழுக்க அந்த நோன்பை நிறைவு செய்து விட்டு விடுவதற்காக, அதை முற்றிலும் துறந்து விடுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய தர்மம். இந்த தர்மம் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பு தரப்பட வேண்டும். அதாவது அன்றைய நாளில் காலையிலும் தரலாம், அல்லது சிறந்தது ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்பும் தரலாம். இந்த கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுப் பொருளில் கடமையாக்கினார்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எந்த உணவை நபி தோழர்கள், அப்போது இருந்த மக்கள் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்களோ அந்த உணவுப் பொருளில் ரசூலுல்லாஹ் கடமையாக்கினார்கள். அதாவது அவர்கள் அதிகமாக சாப்பிட்டது பேரிச்சம்பழங்கள், கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டிகள், ஆக கோதுமை, அல்லது பால் கட்டிகள், அல்லது திராட்சைகள், கிஸ்மிஸ் என்று சொல்லுகிறோம் திராட்சைகள், அல்லது இது போல உலராத எந்த பொருளை அவர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்தார்களோ அது போன்ற உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய, தானியமாக இருக்கக்கூடிய பொருளின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஆகவேதான் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இதனுடைய அளவை நமக்கு மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு சா என்று சொன்னால் 4 முத். 4 முத்து என்று சொன்னால், முதல் ஒரு முத்துடைய அளவு என்பது நம்முடைய 2 கைகளையும், ஒரு நபர், ஒரு நடுத்தரமான ஒரு நபர், பெரியவர், அவருடைய 2 கைகளையும் விரித்த நிலையில் 2ஐயும் சேர்த்து ஒரு குவியலை, அது அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அல்லது பேரிச்சம்பழமா இருக்கட்டும், திராட்சையா இருக்கட்டும், இப்படி எதுவா இருக்கட்டும், அந்த தானியங்களை 2 கைகளை கொண்டு முழுக்க நிரப்பமாக அள்ளினால் அதுதான் முத்து. இப்படி 4 முத்து சேர்ந்துதான் ஒரு சா. இந்த சாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த ஒரு மறைக்கால் அளவு. எப்படி இன்று நாம் கிலோ கணக்குப்படி அல்லது படிக்கணக்குப்படி என்று நாம் வழக்கத்தில் பேசுகிறோமோ, அது போல ஒரு படிக்கணக்கு அல்லது மறைக்கால் கணக்கு போல ஒரு சா என்பது 4 முத்துகள் சேர்ந்தது. பல நேரத்தில் ஏன் நான் இவ்வளவு தெளிவாக இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு கிலோ கணக்கில் அவர்கள் அப்படி ஒன்று சொல்லுகிறார்கள், இவர்கள் இப்படி ஒன்று சொல்லுகிறார்கள் என்று குழப்பம் வந்தால் நீங்கள் அதை பற்றி குழப்பமே செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களிலே யாருடைய கை கொஞ்சம் நல்லா பெரிய கையா இருக்கிறதோ அவர்களை கூப்பிட்டு உங்கள் 2 கைகள் நிரம்ப 4 தடவை இந்த அரிசி அள்ளி போடு என்று சொல்லுங்கள். 4 தடவை அவர் கை நிரம்ப அள்ளி போட்டால் அதுதான் ஒரு சா. ஆக இந்த கணக்குப்படி அந்த 4 முறை 2 கைகளையும் சேர்த்து நிரப்பமாக அள்ளி போடும்போது அதை எடையிட்டு பார்த்தால் எவ்வளவு எடை வருகிறதோ அதுதான் ஒருத்தர் சார்பாக தரப்பட வேண்டிய ஜகாத்துல் ஃபித்ர். ஆக இதுல இருந்து ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளும். முதலில் ஜகாத்துல் ஃபித்ர் பணமாக ஏழைக்கு நேரடியாக தரப்படக்கூடாது. ஏன் நேரடியாகிற வார்த்தை நான் இங்கே நடுவில் சொருகிறேன் என்றால், நீங்கள் ஒருவரை பொறுப்புதாரியாக போடலாம். அந்த பொறுப்புதாரி ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு தனிநபராக உங்களுடைய நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம். அவரிடம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேர் என்று வைத்தால், இந்த 5 பேருடைய கணக்குப்படி நீங்கள் ஒரு சா உடைய மதிப்பு, உதாரணத்திற்கு இப்போது தோராயமாக 2.5 கிலோ, அது 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 400 இருக்கலாம், 500 இருக்கலாம், 2.5க்கு மேல் போவதே இல்லை, அதிகபட்சம் அது. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களுடைய கணக்குப்படி மறைக்கால் அளவு ஒரு சா என்பது கோதுமை அல்லது அரிசியிலே 2 கிலோ 50 கிராம் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே மற்ற அறிஞர்கள் கொஞ்சம் இதுக்கு ஏன் இந்த கருத்து வேறுபாடு வருகின்றால், இது கையின் அளவை பொறுத்து மாறும். அவை கையின் அளவுப்படி மாறுகிறது என்பதால் தான் கிலோ கணக்கில் இது முன்பின் வருகிறது. மதுஹப் மக்களில் உள்ள ஹனபி ஷாஃபிகளிடம் இந்த கருத்து வேறுபாடு 2 விதமான, ஹனபிக்கு ஒரு கிலோ கணக்கு எழுதி போட்டிருப்பார்கள், ஷாஃபிக்கு ஒரு கிலோ கணக்கு எழுதி போட்டிருப்பார்கள். 2மே ஒரு விதத்தில் சரிதான், அது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் இல்லை.
ஏனென்றால் அந்த அளவு என்பது சாவை கணக்கிடும் போது கைகளுடைய அளவினால் வரக்கூடிய வேறுபாடு அது. ஆகவே இந்த வேறுபாட்டை நீங்கள் கைகளால் அள்ளி போடும் பொழுதும் சரி செய்து கொள்ளலாம், அல்லது ஒரு எடை போடக்கூடிய ஒரு தோராயமான கணக்கு என்றால் 2.5 கிலோ ஒரு நபர் சார்பாக கணக்கு வைக்க வேண்டும். வீட்டில் 5 பேர் என்றால் 5 பேர் சார்பாக ஒருத்தருக்கு 2.5 கிலோனா 12.5 கிலோ அரிசி அல்லது கோதுமை, இப்படி எது உணவுப் பொருளாக நம்முடைய பகுதியில், ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உணவுப் பொருளாக இருந்தது பேரிச்சம்பழம், திராட்சை, இப்படி பல விதமான கோதுமை இருந்திருக்கு. ஆகவே அதை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் உணவில் கடமையாக்கினார்கள் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அதே போலத்தான் நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளிலிருந்து கணக்கிட வேண்டும். அப்போது அந்த அரிசி தான் பெரும்பாலான மக்களுடைய உணவு என்போது, ஆகவே அந்த அரிசியை கணக்கிடும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு அதிகபட்சமான 2.5 கிலோவுடைய கணக்கை வைத்துக் கொள்ளலாம். அந்த 2.5 கிலோவுடைய கணக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சார்பாக கணக்கிடும் பொழுது அன்று பிறந்த குழந்தை உட்பட கணக்கில் வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது மனைவியுடைய வயிற்றில் இருக்கிற கருவுக்கும் சேர்த்து கணக்கிட்டார்கள். ஆனால் அதற்கு கணக்கு கட்டாயம் அல்ல என்றால் ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் அது கணக்கிடப்படும். ஆகவே வீட்டில் நபர்களுடைய எண்ணிக்கையில் குழந்தையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், அனைவரும் இதில் கொடுக்க வேண்டியது யாருக்கு கடமையாகும் என்றால் பொறுப்புதாரி யாரோ அவர் மீது கடமையாகும். ஏனென்றால் குழந்தையிடம் செல்வம் எங்கே இருக்கும், அது சம்பாதிக்காதது. அது ஒரு மனைவி இருப்பார், ஆனால் மனைவி சம்பாதித்தியம் இல்லாமல் இருப்பார். ஆகவே பொறுப்புதாரி யார்? ஆகவே இவர் கணவர் தான் பொறுப்புதாரி, தந்தை பொறுப்புதாரி. அதே மாதிரி தாய் தந்தை இருப்பார்கள், ஆனால் அவர்கள் வயதானவர்களாக அல்லது அவர்களுக்கு வருமானம் இல்லாதவர்களாக வீட்டில் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் சார்பாகவும் தர வேண்டியவர் யார் என்றால் அவருடைய பிள்ளைகள், வாரிசுதாரர்கள் தர வேண்டும். இதுல இன்னொரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு செல்வம் அவர் சம்பாத்தியத்தில் கைவசம் இருக்கிறது என்றால் அவர் கொடுப்பது சிறந்தது. உதாரணத்துக்கு மனைவிக்கென்று சில சம்பாத்தியம் வருமானம் இருக்கிறது என்றால் அந்த மனைவி எனக்கு நீங்க தராதீங்க, எனக்கு என் ரப்புக்காக நான் இதுக்குள்ள ஜக்காத்துல என் காசுலேருந்து தருகிறேன் என்று அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அந்த மனைவி அவருடைய காசுலேருந்து தர வேண்டும், அது சிறந்தது. அதே மாதிரிதான் பிள்ளைகள் அவர்களுக்கு சொந்தமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்கிறது என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்க பார்க்க வேண்டும். ஆக யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் கொடுக்க வேண்டும். ஆகவே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமை சார்பாக அவர்களை கொடுப்பார்கள். என்ற அடிமைகளுக்கு என்று தனியாக அவர்கள் வருமானம் ஈட்டுகிற நிலை இருக்காது. ஆகவே வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை அல்லது நம்மிடமிருந்து சம்பளம் வாங்கக்கூடியவராகத்தான் இருப்பார் ஒரு வேலைக்காரர். ஆனால் அந்த வேலைக்காரருடைய நிலை தெரியும், அவரே ஒரு மிஸ்கீனாக இருப்பார். என்றால் நீங்களே அவருக்கு உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ர் அரிசியை மூட்டையை நீங்கள் அவருக்கு தர வேண்டியது இருக்கும். அவை அப்போது நீங்கள் கணக்கிடும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர் உங்களை சார்ந்து இருக்கிறவர் என்று சொன்னால் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அடிமைகளை கணக்கிடுவோமோ அது போலத்தான் இது. ஆகவே வேலைக்காரர் சார்பாக அவருக்கு வசதி அல்ல, ஆகவே நானே கொடுத்து விடுகிறேன் என்று நீங்கள் அவர் சார்பாக இருக்கிற ஒரு 2.5 கிலோவை அல்லது 2-300 நீங்கள் கணக்கிடக்கூடிய அந்த சாவுடைய அளவை நீங்கள் அதற்குரியதை கொடுத்து விட வேண்டும். இதிலே ஒரு சட்டம், பணமாக கொடுப்பதில் இருக்கக்கூடிய சட்டத்தை தான் நான் விளக்க வந்தேன். அந்த பணம் கைக்கு போய் ஏழையிடம் சேரும் போது பணமாக சேரக்கூடாது. இது ஜகாத்துல் ஃபித்ருக்கு மட்டும் உள்ள சட்டம். என்றால் முதல் காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் தீனார் திர்ஹம் இருந்தன. தீனார் என்றால் தங்க காசு, ஆக காசு இருந்தது. திர்ஹம் வெள்ளி காசு இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஏன் உணவின் மீது கடமையாக்கினார்கள்? ஏன் உண்ணக்கூடிய உணவை கணக்கிட்டு ஏன் அதற்கு ஒரு சா அளவு சொன்னார்கள்? ஒரு மரைக்கால் படி அளவு ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆக இதில் நம்முடைய சொந்த புத்திக்கு இதில் வேலை தருவதற்கு வேலையே இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தான் ஹைருல் ஹுதா, மிகச்சிறந்த அழகான நேர்வழி. ஆகவே நாம் இதில் குழப்பத்திற்கு ஆளாகவே தேவையில்லை. ஆகவே உணவுப் பொருளாக கொடுக்க வேண்டும். ஆனால் வசூலிப்பவரிடம் கொடுப்பதில் தடை இல்லை. ஏனென்றால் அவர் பலரிடம் வசூலித்து அவர் அதற்குரிய அரிசி பருப்பு என்ன கூடுதலாக தேவை, ஒருத்தர் சமைப்பதற்கெல்லாம் சேர்த்து நிறைய தருகிறார்கள். ஈவன் அதற்கு அவர்கள் தரும்போது என்ன நெய்யும் தருகிறார்கள், மசாலா பொடிகள் தருகிறார்கள், இன்னும் சில இடங்களில் கறியும் சேர்த்து கொடுக்கிறார்கள். ஆனால் ஒன்று, தானியத்தின் இந்த ஒரு சா அளவு என்பது அதனுடைய மெயினான பிரதானமான உணவுப் பொருளில் நிறைவேற வேண்டும். எது? உதாரணத்துக்கு அரிசி கொடுப்பார்கள், அந்த அரிசி தான் அவருடைய பிரதானமான உணவு இல்லையா?
அந்த பிரதானமான உணவு 2.5 கிலோங்கிற ஒரு சாவை தொட்டிருக்க வேண்டும். அதற்கு மேலாக கூடுதலாக கொடுப்பதெல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ரில் வராது. அது பொதுவான சதக்கா. அவர் கொடுக்கக்கூடிய எண்ணெய் கொடுப்பது, நெய் கொடுப்பது, மற்ற இன்னும் மசாலா பொடிகள் தருவது, எது வேணாலும் கொடுக்கட்டும். கூடவே ஒரு பிளேட்டு வச்சு கொடுத்தாலும் சரி, வாங்கி கொடுத்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது கொடுக்கிறவங்க அவங்க விருப்பப்படி கொடுக்கலாம். அதெல்லாம் பொதுவான சதக்கா. ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது அந்த ஏழைக்கு போகும்போது கையில் ஒரு சா அளவு உங்கள் சார்பான அல்லது உங்கள் குடும்பத்தார் சார்பான 5 பேரோ 10 பேர் என்றால் அவர்களுக்கு சார்பான அந்த உணவுப் பொருள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சா அளவை தொட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அதற்கு மேல் கூடுதலாக கொடுப்பதெல்லாம் அவரவருடைய பிரியம். ஒருவர் பெருநாள் கொண்டாடுவார்கள் இல்லையா, ஆகவே நான் ஆடையே வாங்கி தருகிறேன், வாங்கி தரட்டும், தப்பில்லை, சதக்கா செய்யலாம், எது வேணால் கூடுதலாச்சு. ஆனால் இதை மற்றவர்களை நிர்பந்திக்க முடியாது. ஒருத்தர் ஒரு கணக்கிட்டு விட்டு நாங்கள் நிர்ணயித்திருப்பது, நாங்கள் 1000 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறோம் ஜக்காத்துல் ஃபித்ர்னு சொல்லி, என்னங்க தர போறீங்க, நான் ஒரு பெரிய கிட்டே தரோம், அதுல அவங்களுக்கு இவ்வளவு பொருள் இருக்கும், அதெல்லாம் கணக்கு இல்லை. அது 1000 ரூபாய் கணக்கு இல்லை. 2.5 கிலோ அரிசிக்கு என்ன மதிப்பு, அது வேணும் வாங்கிக்கோங்க, அப்படி ஒருவர் தரலாம். இல்லை இன்னொருத்தர் சொல்வார் நான் தருகிறேன், ஏழைகள் பயனடு, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான கூலியும் அவருக்கு கிடைக்க போகுது. ஆனால் மற்றவரிடம் நிர்பந்தித்து கேட்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை. ஏனென்றால் இதில் கடமையாக்கிய அளவுக்கு மட்டும்தான் நம் மீது கடமை. இதற்கு மீதம் உள்ளதெல்லாம் ஒரு உபரியா செய்யக்கூடிய தர்மங்கள். அவர் அதற்கு பெருநாள் அன்னைக்கும் செய்யலாம், பெருநாளைக்கு பிறகும் செய்யலாம், நாளையும் செய்யலாம், எந்த நாளும் அவர் செய்யலாம். ஆனால் இந்த கடமை என்பது பெருநாள் தொழுகைக்கு முன்பு நிறைவேற்றப்பட வேண்டியது. ஆக இது ஒரு இபாதா. இபாதா என்றால் வணக்க வழிபாடு. அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டியிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு, நிபந்தனைகளுக்கு, வழிகாட்டலுக்கு உட்பட்டு அந்த எல்லைக்குள், அந்த வரம்புக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த நேரத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெருநாள் தொழுகைக்கு பிறகு அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஒருவரிடம் கொண்டு போய் கொடுத்தால் அது மக்பூல் ஆகாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, கபூல் ஆகாது. அது பொதுவான உங்களின் சதக்காக்களில் ஒரு சதக்கா என்று சொன்னார்கள். ஆகவே நீங்கள் யாரையாவது பொறுப்பை ஒப்படைத்து சில வசூலிக்கிறவரிடம் கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்திற்கு முன்பு அல்லது பெருநாள் அன்றைய காலையிலாவது உரிய ஏழைகளுக்கு இது கைக்கு போய் சேருமா, அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார் என்றால் பிறகு கொடுக்கலாம், தவறல்ல. இதை தாண்டி ஏதாவது சில எதிர்பாராத நிலைமைகள் நடந்து போய் சேர வேண்டியது ஏதோ எதிர்பாராமல் தாமதமாகிவிட்டது என்றால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது யாரும் விரும்பி செய்வதல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆகவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது அந்த ஜக்காத் நம்முடைய நியத் கபூலாகிவிடும், அது உரிய ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டதாக கணக்கிடப்படும். ஆகவே இந்த அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய அடியார்களை தெரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக நான் 3 அறிவிப்புகளை செய்கிறேன். முதலாவது அறிவிப்பு, ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி 10 இரவு தொழுகை முடிந்த பிறகு, குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களில் ஐஷாவுடைய தொழுகை 9 மணிக்கு, தராவி 9:30க்கு ஆரம்பிக்கிறது. ஒரு மணி நேரம் இரவு தொழுகை முடித்த பிறகு 10:30 வாக்கில் நாம் ஒரு அமர்வு நடத்துகிறோம். இந்த அமர்வு கடைசி 10 முதல் ஒற்றைப்படையிலிருந்து ஆரம்பித்தோம். கேள்வி பதில்களோடு பலவித மார்க்க சந்தேகங்களை கேட்டு தெளிவுறுவதோடு உரையாடலாக இருக்கக்கூடிய ஒரு அமர்வு. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெண்களே, அவசியம் அதில் கலந்து கொள்ளுங்கள், தவறாதீர்கள். குறிப்பாக நாளை இரவு என்பது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையுடைய விடுமுறை நாள் இருக்கக்கூடிய நாள் இல்லையா? ஆகவே நாளைக்கு அதிகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் சகோதரி. ஏன்னா நேற்று எவ்வளவு மார்க்க சட்டங்களை மாஷா அல்லாஹ் இங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் தெரிந்து கொண்டார்கள் தெரியுமா சகோதரர்களே? இல்மை எப்போது கற்றுக்கொள்வது? நேரம் கொடுங்கள், வாருங்கள், வாங்க 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 கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அவசியம் நேரத்தை ஒதுக்கி வாங்க. எங்கே இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் ஓடி வந்துருங்க. இங்கே உங்களுக்கு நல்ல எளிமை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது சகோதரர்களே, அவசியம் பாருங்கள். இரண்டாவது விஷயம், பெருநாளுடைய அறிவிப்பு வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ், ஏனென்றால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பெருநாளாக கூட இருக்கலாம் அல்லாஹ் நாடினால். ஆகவே பெருநாள் அறிவிப்பு வந்துவிட்டால் நம்முடைய மஸ்ஜிதில் 8 மணிக்கு ஈதுடைய தொழுகை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே 8 மணியுடைய ஈதுடைய தொழுகைக்கு அவசியம் எல்லோரும் இங்கே வந்து விடுங்கள். மூன்றாவது, அல் ஹிக்மா என்கிற ஒரு கல்லூரி சேலத்திலே தன்னார்வத்தோடு சதக்கா அடிப்படையில் அதிகமாக மக்களுக்கு லேசை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மார்க்க கல்வியை, உலகம் மார்க்கம் ரெண்டையும் கற்றுக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது. அதற்காக அவர்கள் சதக்காவுடைய செல்வங்களை சேகரிக்கிறதுக்காக, அவருடைய சிரமங்கள், அந்த நடத்துவதற்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்குவதற்காக
பல ஏழை மாணவர்களுக்காக வசூல் செய்ய வந்திருக்கிறார்கள். உங்களால் இயன்ற வரைக்கும் அல்லாஹ்வின் பாதையில் அதிகமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் பரக்கத்துகளையும் நல்ல ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.